ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே நம்ம கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க அதை அப்படியே எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த 3 தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பேக்கெட், அதாவது ஒரு பாக்ஸில் வரும்ல மஷ்ரூம், அந்த மஷ்ரூமுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது கூட ஒரு 5 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு கூட மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுன்னா, நம்மளோட மஷ்ரூம் இப்போ எவ்வளோ பெருசு இருக்குதோ இது அப்படியே டபுள் மடங்கு சின்னதாகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு வதங்கும் போது நமக்கு ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் வெளில வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திங்கன்னா அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக வெளில வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறமா மஷ்ரூமையும் ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயம் எப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இதில் ஒரு குடமிளகா, மீடியம் சைஸ் குடமிளகா ஒன்றையும் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரும்போது இதில் நம்ம 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த குடமிளகாவுக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா பச்சை வாசனை போயிடும், இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கலந்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி காஷ்மீரி சில்லி நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக பெப்பரு, அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஒன்று ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட சேர்த்து செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு இருக்கும். அந்த முந்திரி பருப்பை நம்ம தக்காளி அண்ட் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிச்சு. இதை சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். கை விடாமல் கிண்டுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. இது இரும்பு கடாயில் அடி பிடிக்காது, நார்மலான இதில் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு கை விடாமல் கலந்து விட்டு இந்த சமயத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கூட குறைச்சல் சேர்த்து எல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கிண்டிட்டு இப்போது இதில் கொதி வந்ததுக்கப்புறமா, அதாவது பபுள்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கலாம். அதை சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கார்னிஷ்க்கு நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா இன்னும் பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா, வெங்காயத்தாள் இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனா அவ்வளோதான், நம்மளோட பட்டர் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சப்பாத்தி, நான், ரொட்டி இது கூடலாம் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.